கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு ஒரு குடும்பம் ஆயத்தமாய் கொண்டிருந்தது. தெரு முனையிலே இருக்கிற அந்த பெரிய தேவாலயத்தின் உறுப்பினர்கள் அவர்கள். எனவே நடந்தே அந்த ஆலயத்துக்கு சென்று விடலாம். ஆனால் அந்த வீட்டின் தலைவர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. எனக்கு நீண்ட நாளாகவே இயேசு கிறிஸ்துவின் மீது சந்தேகம் இருக்கிறது. கடவுள் எப்படி மனிதனாக முடியும்? எனக்கு அதிலே உடன்பாடு இல்லை. எனவே நீங்கள் 2 பேரும் தேவாலயத்துக்கு போய் வாருங்கள். ஒரு அவிசுவாசியான நான் அதிலே கலந்து கொள்ள விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டார். கடவுள் எப்படி மனிதனாக முடியும்? அவர் அங்கிருந்தே அருள்பாலிக்க வேண்டியதுதானே என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு மனைவியும் மகளையும் தேவாலயத்துக்கு அனுப்பிவிட்டு இவர் வீட்டிலே இருந்து கொண்டார். அவர்களும் அந்த குளிரான நேரத்திலே போர்வையை போர்த்து கொண்டு நடந்து தேவாலயத்துக்கு போய்விட்டார்கள். அவர்கள் போய் கொஞ்ச நேரம் கழித்து லேசாக விடியும் போது ஏராளமான பறவைகள் இவர் வீட்டு ஜன்னல் ஷேடுக்கு கீழே வந்து மொத்தமாக குவிந்தன. வெளியில் இருக்கிற குளிர் தாங்க முடியாமல் ஏதோ ஒரு ஷெல்டர் வேண்டும் என்று இவர் வீட்டு ஜன்னலுக்கு கீழே இருக்கிற அந்த ஷேட்ல வந்து மொத்தமாக குவிந்தன. அவைகள் மீது இறக்கப்பட்டு அவைகளுக்கு ஒரு இடம் கொடுக்க வேண்டும். என் வீட்டின் கீழ் அறையிலே பொருட்கள் போட்டு வைத்திருக்கிற அந்த இடத்திலே விசாலமான இடம் உண்டு. எனவே இவைகளை எல்லாம் அதற்குள்ளே அனுப்புகிறேன் என்று சொல்லி இவர் கீழே போய் அந்த அறையை நன்றாக விசாலமாக திறந்து லைட் எல்லாம் போட்டு அந்த பறவைகளை அதற்குள்ளே துரத்த முயற்சி செய்தார். இவர் அருகில் போன உடனே அவைகள் எல்லாம் மொத்தமாக எழும்பி மேலே வானத்திலே பறந்து இன்னொரு ஜன்னலுடைய ஷேட்லே போய் உட்கார்ந்தன. ஐயோ, உங்களுக்காகத்தான் கீழே ஒரு அறையை ஏற்பாடு செய்திருக்கிறேன், வாருங்கள் என்று சொல்லி ஒரு கையை அசைத்து பார்த்தார். ஆனால் அவை எல்லாம் இவரை சந்தேகத்தோடு பார்த்து நம்மை பிடிக்க வருகிறார் என்று பறக்க ஆரம்பிக்கின்றன. எனவே இவர்களுக்கு ஏதாவது உணவு போட்டு உள்ளே அனுப்பிவிடலாம் என்று வீட்டிலிருந்து கொஞ்சம் தானியத்தையும் ரொட்டி துண்டுகளையும் எடுத்துக்கொண்டு வந்து கீழே அவைகள் பார்க்கும்படியாக போட்டார். ஆனால் அவை எதுவும் இவரை பொருட்படுத்தவே இல்லை. இவர் போட்ட உணவையும் இவர் ஆயத்தம் பண்ணின அந்த இடத்தையும் அவை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அப்பொழுது இவர் யோசித்தார், இந்த பறவைகளுக்கு என்ன பாஷையை சொல்லி உள்ளே அழைப்பது? உணவை போட்டாலும் வர மறுக்கின்றனவே. அவை நான் சொல்வதை கேட்டு நான் ஆயத்தம் பண்ணின அந்த இடத்துக்கு வர வேண்டும் என்றால் நானும் ஒரு பறவையாய் பிறந்திருந்தால் தான் அது சாத்தியம். அவைகளின் பாசையிலே பேசி நான் ஆயத்தம் பண்ணின அந்த நல்ல இடத்துக்கு வாருங்கள் என்று அவைகளை அழைத்திருப்பேனே என்று யோசித்தார். அந்த வினாடி கர்த்தர் அவரோடு பேசினார். தேவன் வானத்திலே இருக்கிறவர் பூமியிலே மனிதனாக ஏன் இறங்கி வந்தார்? அவர் ஆயத்தம் பண்ணின அந்த நல்ல இடத்துக்கு வாருங்கள் என்று அழைக்க அவரே நேரில் வந்தார். அதுதானே தேவகுமாரின் அவதாரம். கடவுள் எப்படி மனிதனாக முடியும் என்று நான் கேட்டேனே. அவர் மனிதனாக ஆவிட்டால் அவர் அருகிலே செல்ல மாட்டோமே. அப்படியானால் நம்மோடு இருக்கும்படித்தானே அவர் இறங்கி வந்தார் என்று சொல்லி இப்படி அவர் யோசித்துக் கொண்டிருக்கும் போது தேவாலயத்தின் மணி ஒலித்தது. உடனே அவர் உணர்வுடைந்தவராய் தன்னுடைய ஆடைகளை அணிந்து கொண்டு தேவன் மனிதனானார், அதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி தேவாலயத்துக்கு புறப்பட்டு சென்றார். எபிரேயர் 2:14 ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். லூக்கா 5:32 நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். மனம் திரும்பி அவரை பற்றி கொள்ளும்படிக்கு அழைக்க அவரே மனிதனாக இறங்கி வந்தார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல ஆனார். மரண பயத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கும்படிக்கு அப்படியானார். அவரை கிருபையுள்ள நாமத்தை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. ஆமேன்.